أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித குலத்திற்கு வழிகாட்டுவதற்காக ஒவ்வொரு சமுதாயத்திலும் இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பினான். வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் தூதர்களை அனுப்பினோம் என்று திருமறையிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த வகையில் உலகெங்கும் பல தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அதில் இறுதி தூதராக, நபிமார்களிலே முத்திரையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். இவர்கள் மனிதர்களுக்கு, அந்த தன்னுடைய சமுதாய மக்களுக்கு நல்ல முறையிலே மார்க்கத்தை எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அருளப்பட்ட திருமறை குர்ஆன் என்கின்ற வேதமும், திருமறை குர்ஆனில் இல்லாத பல விளக்கங்கள் அவர்களுக்கு ஞானம் என்ற பெயரிலே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் என்று நாம் அதை குறிப்பிடுகின்றோம். அந்த வேதமும் அந்த ஹதீஸ்களும் நமக்கு இஸ்லாத்தினுடைய புரிதலை, தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் நம் சமுதாயத்து மக்கள் அந்த திருமறை குர்ஆனில் இருந்தும் ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகளில் இருந்தும் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு பதிலாக அந்த இரண்டையும் விட்டுவிட்டு இஸ்லாத்திலே இல்லாத பல காரியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள். இஸ்லாத்திலே இல்லாத செய்திகளை எல்லாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மார்க்கத்தில் ஏதாவது குறை இருக்கின்றதா? அவர்கள் முழுமையாக மார்க்கத்தை சொன்னார்கள். சொல்லப்போனால் இந்த சமுதாய மக்களின் மீது அதிக அக்கறையை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த உம்மத்தின் மீது அவர்கள் காட்டிய அக்கறை இருக்கின்றதே, அது சாதாரண அக்கறை கிடையாதுங்க. நீங்கள் அதுக்கு ஏராளமான செய்திகளை பார்க்கலாம். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், அல்லக்க பாகிவ் நஃப்ஸகால ஆசாரியும் வல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மக்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதற்காக, இவர்களுக்காக கவலைப்பட்டு உங்களை நீங்களே மாய்த்து கொள்வீர் போலும். ஏங்க இவ்வளோ கவலைப்படுறீங்க என்று அல்லாஹ் கேட்குறான். கவலைப்பட்டது தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்பவுமே கவலைப்பட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றான். இப்படி இந்த சமுதாயத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாக நபி அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று பல செய்திகளை நாம் பார்க்கின்றோம். இந்த சமுதாயம் நேர்வழியிலே நடப்பதற்காக பல அறிவுரைகளை அவங்க மக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்களுடைய அந்த இறுதி காலகட்டங்களிலே மக்களை அழைத்து பல செய்திகளை சொன்னார்கள். லானல்லாஹுல் யஹூதவன் நசாரா இத்தகது குபூர் அம்பியாகி மசாஜிதா, யூதர்களையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. ஏனென்றால் அவர்கள் தங்கள் நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணங்குமிடங்களாக ஆக்கி கொண்டார்கள். எனவே அதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. லா தஜ்அலு கப்ர் ஈதா, என்னுடைய மண்ணறையை ஒரு விழா கொண்டாடும் இடமாக நீங்கள் ஆக்கிறாதீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நபிமார்கள் இறந்தபோது, நல்லடியார்கள் இறந்தபோது அந்த கபரில் எப்படி விழாக்களை போல கொண்டாடப்பட்டு அங்கு பல அனாச்சாரங்கள் நடைபெற்றதோ அதுபோன்று தன்னுடைய கபரில் நடக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் அவங்க கவலைப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அதே போல் பல செய்திகளை அவங்க சொல்கிறாங்க. மன் அமில அமலன் லைச அலைஹி அம்ருனா ஃபஹுவரத்துன், எவர் ஒருவர் நமது கட்டளை இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வாரோ அது நிராகரிக்கப்படும். இது போன்று ஏராளமான செய்திகளை அவங்க மக்களுக்கு போதித்திருக்கின்றார்கள். அப்போ நாம் இதில் என்ன பார்க்கிறோம்? நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லித்தந்த அந்த மார்க்கத்தை தான் நாம் பின்பற்ற வேண்டும். அது நமக்கு ரெண்டு விதத்திலே கிடைக்கிறது. ஒன்று திருமறை குர்ஆன், திருக்குர்ஆனிலே உள்ள செய்திகளை, சட்டங்களை, வணக்கங்களை நாம் நடைமுறைப்படுத்தலாம். அதில் எந்த சிக்கலுமே இல்லை. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த நடைமுறைகள், வணக்கங்கள், அறிவுரைகள், போதனைகள் இவை அனைத்துமே ஹதீஸ்கள் என்ற பெயரிலே நமக்கு கிடைக்கிறது. அதிலே சஹீஹான ஹதீஸ்களை நாம் தேர்வு செய்து அதை நடைமுறைப்படுத்தி விட்டால் இந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவைகளை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு புதுசாக உண்டாச்சா இல்லையா இஸ்லாத்தின் பெயராலே, அந்த காரியங்களை எல்லாம் அவங்க நடைமுறைப்படுத்திக்கிட்டு வர்றாங்க. அதுக்கு அப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அது எப்படியெல்லாம் உருவான காரியங்களாக இருக்கு, முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட காரியங்கள், எங்களுடைய முன்னோர்கள் இதை சொல்லிக் கொடுத்தாங்க என்று செய்கின்றார்கள். அதிகமான மக்கள் இதை செய்கிறாங்க
இந்த ஊரில் மெஜாரிட்டி மக்கள் இந்த காரியத்தை பண்ணுறாங்க என்ற அடிப்படையில் சில காரியங்களை செய்கிறாங்க. அதுபோல் எங்கள் ஊரில் இதுதான் வழக்கமாக இருக்குது, எங்கள் ஊரில் இப்படி தான் நாங்கள் பல வருஷங்களாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பல தலைமுறைகளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்ற பெயராலே சில காரியங்களை பண்ணுறாங்க. இவை எதுவுமே மார்க்கத்திலே ஏற்கத்தகுந்த விஷயம் கிடையாது. இஸ்லாம் என்பது என்ன? அல்லாவிடமிருந்து வந்தது தான் மார்க்கம், அல்லாவிடமிருந்து வந்தது தான் இஸ்லாத்தினுடைய அறிவுரைகள் அனைத்துமே. அல்லாஹ் என்ன சொல்றான் திருமறை குர்ஆனிலே? இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடத்தில் இருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அதல்லாத மற்றவற்றை நீங்கள் பொறுப்பாளராக்கி பின்பற்றி விடாதீர்கள். ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டியது எதை செய்யணும், எதை பின்பற்ற வேண்டும்? அல்லாவிடமிருந்து அருளப்பட்டதை மட்டுமே அவர்கள் பின்பற்ற வேண்டும், வஹியை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்பதை பார்க்குறோம். இப்போ வஹி என்பது நமக்கு எப்படி வரும்? வஹி என்பது வேதத்தின் மூலமாக வரும். நபிகளாருக்கு அல்லாஹ் அருளிய குர்ஆன் என்கின்ற வேதம், அதிலே நமக்கு தெளிவாக செய்திகள் சொல்லப்படுது. இன்னும் ஒன்று, வேதத்தில் சொல்லப்படாத பல தகவல்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஞானத்தால் சொல்லப்படும். அது கனவின் மூலமாக சொல்லப்படலாம், அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சொல்லப்படலாம். அதை நம்ம மார்க்கம் என்று எடுத்துக்கொள்கின்றோம். இந்த இரண்டில் உள்ள காரியங்களை பின்பற்றுவதிலே சிக்கல் கிடையாது. இது இல்லாத மற்ற காரியங்களை பின்பற்றும் போதுதான் அதில் இஸ்லாத்தில் இல்லாத பல அனாச்சாரமான காரியங்கள் நிறைய மக்கள் மத்தியில் வந்துருச்சுங்க. இன்னைக்கு முஸ்லீம்கள் பல பேர் இஸ்லாம் என்ற பெயரிலே அவர்கள் செய்யக்கூடிய பல காரியங்கள் மார்க்கத்திலே இல்லாத புதுமைகளாக இருக்கிறது. இஸ்லாத்திலே அப்படி ஒரு காரியம் கிடையாது. இப்படி ஒரு காரியத்தை பல வருஷமாக பண்ணுறாங்க, விமர்சையாக பண்ணுறாங்க, பல மக்களை அழைச்சி பண்ணுறாங்க, ஊரையே திரட்டி பண்ணுறாங்க. ஆனால் அது இஸ்லாத்தில் இருக்கான்னு கேட்டால் இஸ்லாத்தில் இல்லை. அப்போ அவங்க செய்யக்கூடிய இந்த காரியங்களுக்கு எந்த பயனும் கிடையாது, அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படி என்னெல்லாம் காரியங்கள் பண்ணுறாங்க? நிறைய காரியங்கள் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் திருமணத்தை எடுக்கலாம். ஒரு திருமண வீடு என்று எடுத்துக்கொண்டால் அந்த திருமணத்தை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பித்அத்துக்களை மக்கள் அரங்கேற்றுவதை பார்க்கிறோம். நிறைய சடங்கு பண்ணுறாங்க, நிறைய மூட நம்பிக்கைகள் நிறைந்த ஒரு கிடங்காக திருமணங்கள் இன்னைக்கு மாறி போயிருக்கிறது. திருமணத்தை முன்னிட்டு 100 பித்அத்தாவது மக்கள் பண்ணுறதை நம்ம பார்க்கிறோம். என்னெல்லாம் பண்ணுறாங்க? திருமணத்தின் போது அதுக்கு நிறைய ஃபாத்தியாக்கள்லாம் ஓதுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். முதல்ல போய் பெண்ணை பார்த்து வருவாங்க, மாப்பிள்ளையை பார்த்து வருவாங்க, பார்த்து அதை முடிவு செய்வாங்க. நிச்சயதார்த்தம் என்று அதையே ஒரு நிகழ்ச்சியாக பண்ணுவாங்க, மண்டபம்லாம் பிடிச்சி பண்ணுவாங்க. அதை நிச்சயதார்த்தம் பண்ணுவதற்கு அஜரத்துக்கு அழைப்பு கொடுப்பாங்க. இது பித்அத் என்று நம்ம ஏன் சொல்கிறோம்? பித்அத்னா என்ன? ஒரு காரியத்தை மார்க்கம் என்று நினைத்து கொண்டு இஸ்லாத்தின் பெயரால் செய்கிறது, அதுக்கு பேர் தான் பித்அத். இது எப்படி பித்அத் ஆகுதுன்னு சொன்னால், அந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு அஜரத்தை கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே அவர் என்ன செய்வார்? கேட்பார். பெண் வீட்டில் கேட்பார், உங்களுக்கு ஓகேவா? மாப்பிள்ளை வீட்டிலையும் கேட்பார், உங்களுக்கு ஓகே தானே, அந்த மாப்பிள்ளை பெண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு அந்த 2 தரப்புல இருந்தும் ஒரு பேப்பரில் சர்க்கரையை வாங்குவாங்க, சீனி வாங்குவாங்க. சீனியை வாங்கி அந்த 2 தாளில் வாங்கி ஒரே தாளில் கொட்டுவாங்க. கொட்டி ஒன்றா கலந்துருவாங்க. ஒன்றா கலந்தாச்சுன்னா இப்போ என்ன ஆகிவிட்டது? இந்த 2 குடும்பமும் ஒன்றாயிருச்சு. இப்போ எப்படிப்பட்ட ஒரு பெரிய கண்டுபிடிப்பு பாருங்களேன். மாப்பிள்ளை வீட்டில் உள்ள சர்க்கரையும் பெண் வீட்டில் உள்ள சர்க்கரையும் வாங்கி கலந்தாச்சுன்னா 2 குடும்பமும் ஒன்றாயிருச்சாங்க. இப்போ இதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது? நீங்கள் கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது, இந்த சர்க்கரையை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு காரியம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்ததா? பிற்காலத்தில் இப்போ ஃபேக்ட்ரி வச்சு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அன்றைய காலத்தில் சர்க்கரையே கிடையாது. சரி, சர்க்கரை இல்லாட்டா கூட பேரிச்சம்பழங்கள் இருந்தது, பேரிச்சம்பழங்களை வாங்கி கலந்தாத அவங்க கொடுத்தாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ இதை என்ன செய்கிறாங்க? ஒரு அஜரத்தை அழைக்கும் போது அங்கே மார்க்க பார்வை வருது. மக்கள் தங்களுக்குள்ளே பண்ணாங்கன்னா மூட நம்பிக்கைன்னு கூட போயிடலாம். இங்கே என்ன வருது? மூட நம்பிக்கையும் இருக்கிறது, கூடவே இது மார்க்கத்தில் உள்ளது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை அதை ஏற்படுத்துவதை பார்க்கின்றோம். அதே போல் திருமணத்துக்கு முன்னாலும் பின்னாலும் நிறைய பித்அத்துக்களை அனாச்சாரங்களை மக்கள் செய்கிறாங்களா இல்லையா? திருமணத்துக்கு முதல் நாள் மாலை ஃபாத்திஹான்னு ஓதுவாங்க, அஜரத்தை அழைச்சிட்டு வந்து சில விஷயங்களை பண்ணுவாங்க. திருமணத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை அழைத்து கொண்டு ஊர் முழுக்க அழைச்சிட்டு போவாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்னு சில வாசகங்களை, அரபி வாசகங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு அஜரத்தும் கூட போவார். கூட போய் அந்த தெருவில் உள்ள எல்லா வீடுகளையும் மீட் பண்ணி அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க பல விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க, சாப்பாடெலாம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுப்பாங்க.
அதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு தான் கடைசியில் மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்கு வருவாங்க. இது இஸ்லாத்தில் இருக்கா? மாப்பிள்ளைன்னு சொன்னால் ரெடி பண்ணி இப்போ அவங்க எங்கே போகணுமோ அங்கே போக வேண்டியது தானே. அதுக்கு என்ன செய்கிறது? ஊர் முழுக்க அஜரத்தை அழைத்து கொண்டு சில திக்கர்கள் என்ற பெயரில் ஓதிக்கிட்டு அழைச்சிட்டு வரக்கூடிய காட்சிகள் நடக்கின்றது. இது இஸ்லாத்தில் கிடையாது. அதே போன்று திருமணத்தின் போது குத்துபான்னு ஒன்று ஓதுறாங்க. குத்துபாங்கிற பேரில் அரபியில் சில விஷயங்களை ஓதி இதை ஓதுனா தான் திருமணம் நடைபெறும், திருமணம் செல்லும் என்று வாதங்கள் வைக்கப்படுகிறது. இதுக்கு மார்க்கத்தில் என்ன கிடையாது, ஆதாரம் கிடையாது. இதெல்லாம் பிதாத்தான காரியங்களாக இருக்கிறது. அந்த திருமணத்தின் போது திருமணத்தை செய்து முடித்ததுக்கு பிறகு அல்லாஹுமா அல்லி பைனகுமா என்று துவங்கக்கூடிய சில துஆக்களை ஓதுகின்றார்கள். ஆதம் நபி அவங்க மனைவியும் போல நீங்கள் வாழுங்க, அதே போல் ரசூலுல்லாஹ் ஹதீஜா அம்மையார் போல நீங்கள் வாழுங்க, அலியும் ஃபாத்திமாவும் போல வாழுங்க, யூசுப் நபியும் சுலேஹாவும் போல வாழுங்க. சில நபிமாருடைய மனைவி பேர்கள் அதில் சொல்லப்பட்டிருக்குங்க. சில பேர்கள் சொல்லப்படவே இல்லை. அதுக்கு இவங்களா என்ன செய்கிறாங்க, ஒரு பேரை வச்சு விட்டு அப்படி வாழுங்க இப்படி வாழுங்கன்னு ஒரு துவாவை கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறாங்க. இது மார்க்கத்திலே உண்டா? மார்க்கத்தில் கிடையாது. அதில் இன்னொரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அந்த திருமணத்தின் போது வரதட்சணை பணத்தை வாங்குவாங்க. இப்போ வரதட்சணையை கூடாது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மக்கள்கிட்ட ரீச் ஆகி இருக்கிறது. வரதட்சணை கேட்பதற்கு இன்றைக்கி மக்கள் வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி உருவாகிருக்கு. அப்போ இந்த வரதட்சணைங்கிறது அந்த பொருளாதாரம் ஹராம் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அது இவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு தந்திரம் பண்ணுறாங்க. என்ன தந்திரம் தெரியுமா? அந்த வரதட்சணை பணத்தை வாங்கி ஒரு தட்டில் வச்சு அதுக்கு மேலே ஒரு மஞ்சள் துணியை போட்டு சுற்றி, இப்போ இது ஹராமான பணம், இது எங்கே கொடுப்பாங்க? அஜரத்தில் கொடுப்பாங்க. அஜர் தினிசிவரன் அந்த வரதட்சணை பணத்தை வாங்கி, அந்த ஹராமான பணத்தை வாங்கி ஒரு துவா ஓதுவார். துவா ஓதனுக்கு பிறகு என்ன ஆகுது? அந்த பணம் ஹலால் ஆயிடுது. எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பு பாருங்க. ஹராமான அந்த பணம் அஜரத்துடைய துவாவிற்கு பிறகு அது ஹலாலாக மாறிவிடுகிறது. இப்படி ஒன்று மார்க்கத்திலே உண்டா? எந்த ஒரு ஹராமான பொருளாதாரமாவது துவா ஓதுனா ஹலால் ஆகுமா? தடுக்கப்பட்டது பன்னிக்கறி இருக்குப்போ, அதை கொண்டே வச்சு துவா ஓதிச்சுன்னா அந்த பன்னிக்கறி ஹலாலாக மாறிவிடுமா? இவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க என்றே நமக்கு தெரியவில்லை. அப்போ இப்படியான விதாத்துக்களை மக்கள் அங்கே செய்கிறார்கள். இன்னும் திருமணத்தை முன்னிட்டு அதுக்கு முன்ன பின்ன நிறைய பண்ணுறாங்க. திருமண வீடுகளிலே மௌலுதுகள் ஓதுறாங்க. யா நபி ஸலாம் அலைக்கும் என்று சொல்லக்கூடிய மௌலுதுகள், இன்னும் பல சுபான மௌலுது போன்ற மௌலுதுகளை திருமண வீட்டிலே வைத்து ஓதக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் பிதாத்துக்கள். இஸ்லாத்தில் இப்படியான காரியங்கள்லாம் கிடையவே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அழகிய திருமணத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். திருமணம் என்று சொன்னால் அதில் என்னென்ன செய்யணும் என்பதை, என்னென்ன கவனிக்கணும் என்பதை அனைத்துமே நமக்கு அழகான முறையில் கற்றுத்தரப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த திருமணத்தின் பிறகு இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே இஸ்லாத்தில் இல்லாத புதுமையான காரியங்களாக இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறாங்க. இது ஒன்று இருக்கிறது. அதே போன்று பாருங்கள், இதற்கு நிகராக கிட்டத்தட்ட திருமண வீட்டிலையும் சரி, ஒரு மவுத்து வீட்டிலையும் சரி, மவுத்து வீட்டில் எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாத்தில் இல்லாத பல பிதாத்துக்களை மக்கள் நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஒருத்தர் இறந்துருவார், இறந்த உடனே அங்கே நிறைய பிதாத்துக்கள் நடப்பதை நம்ம பார்க்கலாம். என்னெல்லாம் பிதாத்துக்கள் பண்ணுறாங்க நிறைய இருக்குது. அஜர்த்தை முதல்ல முஅத்தினை கூட்டிகிட்டு வந்து கசப்பு மாத்துறது அப்படிம்பாங்க. கசப்பு மாத்துறதுனா என்ன? ஒருத்தர் இறந்த பிறகு இயற்கையாகவே உடலில் உள்ள கழிவுகள்லாம் வெளியில் போயிடும். ஒருத்தர் ரூஹு போகுதுன்னு வைங்களேன், ரூஹு போயிடுச்சுன்னு சொன்னால் சிறுநீர் வெளியே வந்துடும், மலம்லாம் வெளியே வந்துடும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைப்பாங்க. இது சுத்தம் பண்ணி வைக்கிறது நான் தப்புன்னு சொல்ல வரல. இந்த மாதிரி மலஞ்சலம் வெளியேறி விட்டால் அதை சுத்தம் இல்லாமல் வச்சோம்னா அது நல்லா இருக்காது. அப்போ அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி அவர் போட்டிருக்கிற ஆடையை வேறு ஆடை மாற்றி அதை மக்கள் பார்ப்பாங்களா இல்லையா, அதுக்காக வேண்டி சுத்தம் பண்ணி வைக்கிறது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல வரல. அது மார்க்கத்தில் பிதாத்தான காரியம் கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு ஒரு பேர் வச்சு கசப்பு மாற்றுறது, அது மோதின் தான் மாற்றணும், மோதினார் தான் மாற்றணும், அது கண்டிப்பாக மாற்றியே ஆகணும், இது இப்படி தான் செய்யணும் என்று அது மார்க்கத்திலே இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உண்டாக்கி சில காரியங்கள் பண்ணுறாங்க. அது இஸ்லாத்தில் கிடையாது. அதே போன்று ஒரு மையத்தை குளிப்பாட்டக்கூடிய நேரத்திலே, ஒரு மையத்தை குளிப்பாட்டுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. பெரிய சட்டங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அது வலதுபுறத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அது கொஞ்சம் நறுமணங்கள், இந்த கற்பூரைகளையெல்லாம் அந்த சேர்த்துக்கணும், இளந்த இலையை சேர்த்துக்கணும்னா ஹதீஸ்களில் நம்ம பார்க்குறோம். அப்படி அழகான முறையில் குளிப்பாட்டிட்டு அவங்களுக்கு கஃபன் போட்டு வச்சிடலாம். இவங்க என்ன செய்வாங்கன்னா, அதில் பல பிதாத்துக்களை, அதை ஊற்றும் போது இன்னென்ன துவாக்கள் ஓத வேண்டும், அந்த கஃபனாடை அணியும் போது இன்னென்ன வாசகங்களை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத பிதாத்துக்களை செய்கிறாங்க. அதே போன்று அந்த ஜனாசாவை எடுத்துகிட்டு போகும்போது, தூக்கிட்டு போகும்போது களிமா ஷஹாதான்னு சொல்லி எடுத்துகிட்டு போவாங்க. இதெல்லாம் மார்க்கத்திலே உண்டா?
ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எத்தனை மரணங்கள் நிகழ்ந்தன, அந்த மரணத்தின் போதெல்லாம் இந்த வாசகங்கள் சொல்லப்பட்டதா? கண்டிப்பாக கிடையாது. அந்த ஜனாசாக்களை தூக்கிட்டு போகும்போது அந்த ஒரு சந்தாக்களை தூக்கிட்டு போவாங்களா இல்லையா, அதுக்கு மேலே நிறைய பூக்களை போட்டு அலங்காரம் செய்து அந்த மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. அங்கே கொண்டு வைத்து கொண்டு தொழுகை நடத்துகிறாங்க. தொழுகை நடத்தி விட்டு அதை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. அடக்கம் பண்ண விட்டுருவாங்க கேட்டால் விட மாட்டாங்க. அடக்கம் பண்ணிட்டு அங்கே பல பிதஅத்துக்கள் இருக்கு. என்ன தல்கீன் ஓதுறதும்பாங்க. தல்கீன் ஓதுறதுன்னா என்ன தெரியுமா? இந்த முஅத்தின் அடக்கம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு இந்த முஅத்தின் அந்த மையத்துக்கு சொல்லிக் கொடுப்பாரு. என்ன சொல்லிக் கொடுப்பாரு? எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பரை அவுட் பண்ணுறது மாதிரி. இப்போ இன்னென்ன கேள்வி தாப்பா அவன்கிட்ட வரும். சில டீச்சர்கள் சொல்லுவாங்களே மாணவிகள்கிட்ட தேர்வு நெருங்கும் போது, இன்னென்ன கேள்வியில் முக்கியமான கேள்வி, நீங்கள் படிச்சுக்கோங்க, நீங்கள் பாஸ் ஆகிடலாம் என்று சொல்லி குறித்து கொடுக்குற மாதிரி இவர் என்ன செய்வார்? இந்த மையத்துக்கு போய் ஒரு வகுப்பு நடத்துவார். என்ன வகுப்பு நடத்துவார்? இந்த மாதிரி உன்ட்ட மலக்குகள் வருவாங்க, முன்கர் நக்கீர் வருவாங்க, உன்ட்ட மண் ரப்புக்க, உன் இறைவன் யாருன்னு கேட்பாங்க, நீ ரப்பி அல்லான்னு சொல்லு. இப்படி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை தல்கீன் ஓதுறதுங்கிற பேரில் பண்ணுறாங்க. இது முதல்ல மார்க்கத்தில் இருக்கிறதா? இந்த மோதினார் சொல்லக்கூடிய மொத்தின் சொல்லக்கூடிய வார்த்தைகளை முதல்ல கபூராளி கேட்பாரா? இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஓசைகள் அவங்களுடைய காதுகளை சென்றடையுமா? கண்டிப்பாக இல்லை. இந்த எந்த ஓசையும் அவங்களுக்கு கேட்காது. அது ஒரு தனி உலகம், அது ஒரு தனியான ஒரு இடம். அப்போ அந்த மாதிரி பிதஅத்துக்களை அவங்க அரங்கேற்றம் பண்ணுறாங்க. அதே போன்று இந்த கபறுகள் குழிகளை அமைக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஒரு இடத்துல மண்ணை தோன்றோம், அங்கே ஜனாசாவை உள்ளே வைக்கிறோம், எடுத்த மண்ணை போட்டுக்கலாம். அது என்ன ஆகும்? அந்த மண் உடலை சாப்பிட ஆரம்பிக்கும். உடம்புல உள்ள எல்லாம் என்ன மண்ணால் அரிக்க கீழே போயிடும், சமமாக ஆயிருங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மண்ணை அள்ளி மேலே வச்சு அதை பூசுகின்றார்கள். அதுக்கு மேலே சந்தனத்தை தடவுகின்றார்கள். அதுக்கு மேலே பூக்களை போடுறாங்க. அதில் ஒரு பத்தியை கொளுத்தி வைக்கிறாங்க. இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இதெல்லாம் பிதஅத்தான காரியங்கள். கபறுகளை அலங்கரிப்பது, கபறுகளின் மேலே அமருவது, கபறுகளுக்கு மேலே கட்டிடம் கட்டுவது, இதெல்லாம் நபி அவர்கள் தடுத்த காரியங்களாக இருக்கிறது. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுப்னா அலைஹி ஐயுக்கதா அலைஹி, கபறுகளின் மீது உட்காருவதையும், கபறுகள் பூசப்படுவதையும், கபறுகள் மீது உட்காருவதையும், கபறுகளுக்கு மேலே கட்டிடங்கள் கட்டப்படுவதை, கபறுகள் அலங்கரிக்கப்படுவதை நபி அவர்கள் தடுத்தார்கள். அப்படிலாம் செய்திகள் வருகின்றது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொல்லுக்கு மாற்றமாக பல பிதஅத்தான காரியங்களை அங்கேயே பண்ணுறாங்க. அது மட்டுமல்ல, அடக்கம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே துவா ஓதுவாங்க. பிரார்த்தனை செய்வதே இருக்குது, துவா நம்ம ஓதலாம், தனித்தனியாக ஓதணும். இந்த இறந்தவருக்காக வேண்டி துவா செய்வது, யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விடு, இவருக்கு சொர்க்கத்தை கொடு, நரகத்தை விட்டு காப்பாற்று, கபர் வேதனையை விட்டு காப்பாற்று என்று நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே அவருக்காக பிரார்த்தனை செய்வது மார்க்கத்தில் இருக்கிற சொல்லியிருக்கிறாங்க. அதை பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்களே கூட்டாக அஜரத்து ஓதி மக்கள்லாம் ஆமீன்னு சொல்லுவாங்க, அதுக்கு மார்க்கத்தில் கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா அஜரத்துக்கு அங்கேருந்து ஒரு பெரிய ஹோல்சேலே ஆரம்பிக்கும். பாத்தியாக்கல்ல அங்கே ஒரு துவா ஓதுவார், கபிரிஸ்தானில் வச்சு ஒரு துவா ஓதுவார், இறந்தவர் வீட்டுக்கு வந்துடுவார், வீட்டுக்கு வந்து அங்கே ஒரு துவா ஓதுவார், அப்புறம் 3வது நாள் ஒரு துவா ஓதுவார், அப்புறம் 7வது நாள் என்று ஒரு துவா ஓதுவார். சில குடும்பங்கள் வசதியான குடும்பங்களாக இருந்தால் தொடர்ச்சியாக 40 நாட்கள், ஏன்னா அஜரத்துக்கு டெய்லி ஃபீஸ் கொடுக்கணுமா இல்லையா, அது எல்லாரும் முடியாதுலாம் இல்லையா. அங்கே பார்த்தீங்கன்னா சில குடும்பங்கள் வசதியாக நல்ல தன்னிறைவாக இருப்பாங்க. அந்த குடும்பங்களிலே 40 நாளும் தொடர்ச்சியாக அஜர்த்துமார்கள் வீட்டுக்கு வந்து அந்த இறந்தவருக்காக வேண்டி நிறைய விஷயங்களை ஓதி ஹதியா பண்ணுறதுமாங்க. அதாவது குரானை முழு குரானையும் ஓதி, இந்த குரானை நாங்கள் இறந்த ஒரு பேரில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிலாம் கொடுக்க முடியாது. நம்ம குரான் ஓதுறோம், அந்த நன்மை நமக்கு தான். நம்ம தொழுதா அந்த நன்மை நமக்கு தான், இன்னொருத்தர் தொழுகையை நம்ம தொழ முடியாது. அப்போ இந்த பிதஅத்துக்களை இன்னைக்கு மக்கள் அரங்கேற்றுகிறார்கள். வருஷம் இந்த 40ஓட நிற்காது. அதுக்கு பிறகு என்ன ஆகும்? ஒவ்வொரு ஆண்டும் அவர் இறந்த அன்று ஹத்தம் பாத்தியாக்கள் என்ற பெயரிலே, வருஷ பாத்தியாக்கள் என்ற பெயரிலே பல பாத்தியாக்களை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி நிறைய இருக்குதுங்க. இந்த கல்யாண வீட்டிலையும் சரி, மவுத்து வீட்டிலையும் சரி, ஏராளமான பிதஅத்துக்கள் கொட்டி கிடப்பதை நாம் பார்க்கின்றோம். இதுக்கெல்லாம் இஸ்லாத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த மாதிரி பிதஅத்துக்கள் இருக்கு, இன்னும் நிறைய இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்துக்கும் வச்சிருக்கிறாங்க. பெரும்பான்மையாக இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மாதங்கள் இருக்கா இல்லையா, அந்த மாதங்களிலே இஸ்லாத்திலே இல்லாத பல புதுமைகளை முஸ்லீம்கள் நடைமுறைப்படுத்துகிறாங்க. இப்போ ரஜபு மாதம் வருது, போன மாதம் ரஜபு மாதம். அந்த மாதத்தில் என்ன செஞ்சாங்க? மேராஜ் இரவு அப்படின்னாங்க. மேராஜ் என்பது இஸ்லாத்தில் இருக்கு. மேராஜ்னா என்ன? விண்ணுலக பயணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலே இருந்து
பைத்துல் முக்கத்தஸுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் புராக் என்ற வாகனத்தின் மூலமாக. பிறகு அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டு விண்ணுலக பயணம் மேற்கொண்டாங்க. வானத்தை ஒவ்வொரு வானங்களையும் கடந்து வந்தாங்க. முதல் வானத்தை கடந்தாங்க, அங்கு ஆதம் நபியை பார்த்தாங்க. இப்படி ஒவ்வொரு வானத்திலையும் நபிமார்களை பார்த்தாங்க, சொர்க்கத்தை பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தாங்க, சிதறத்துல் முன்தஹாவை பார்த்தாங்க, பைத்துல் மாமூரை பார்த்தாங்க. இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது, அதை நம்ம நம்ப வேண்டும். அதை நம்பாதவர் முஸ்லீமாக இருக்க முடியாது. மேராஜ் என்று ஒன்று நடந்தது உண்மை, அது நம்ம யாரும் மறுக்கலை. ஆனால் அந்த மேராஜ் என்பதை முன்னிட்டு இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து நீங்கள் என்னென்ன காரியங்கள் பண்ணுங்க, அதுக்கு ஆதாரம் இல்லை. மேராஜ் என்பது இந்த ரஜபுல தான் நடந்துச்சுன்ற ஆதாரம் இருக்கா? ரஜபு மாதத்திலே தான் மேராஜ் பயணம் நடைபெற்றது என்பதற்கு ஒரு சான்றும் இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த டேட்டை இவங்க முடிவு பண்ணுறாங்க, ரஜபுன்னு முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜபு 27 அதாவது ரசூலுல்லாஹ் மேராஜ் போனாங்க, அதுவே முதல்ல போய் அதுக்கு ஆதாரம் கிடையாது. சரி, மேராஜ் அப்படி போனாங்க வச்சுக்கிட்டா கூட இப்படியெல்லாம் இவங்க பண்ணக்கூடிய வணக்கங்கள்லாம் அதில் பண்ணணுமா? என்ன செய்கிறார்கள், இஷாவுக்கு பிறகு பள்ளிவாசலில் லைட்டெல்லாம் போட்டு பள்ளிவாசலில் எல்லா மக்களும் போய் அங்கே ஸ்பெஷலான வணக்கங்கள், இரவெல்லாம் என்ன தஸ்பீஹ் நபீல் என்ற பெயரில் நிறைய வணக்கங்கள் தொழுகையில் ரொம்ப நீட்டி பல திக்ருகளை அதில் ஓதி தொழுகிறாங்க. இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. மேராஜின் பெயரால் ஒரு நோன்பு வைக்கிறாங்க, மேராஜ் நோன்பு என்ற பெயரில் ஒரு நோன்பு வைக்கிறாங்க, இதுக்கு ஆதாரம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அவங்க நபித்துவம் பெற்று வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இந்த 23 ஆண்டு காலத்திலே ஒரு ஆண்டிலே கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜ் என்று ஒன்றை சொல்லி ஸ்பெஷலான வணக்கங்கள், அதுக்குன்னு பிரத்யேக வணக்கங்களை சொல்லவே இல்லை. சஹாபாக்கள் கூட அதை செஞ்சதை நம்ம பார்க்க முடியல. அப்போ இவங்க இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத காரியங்களை பின்னாடி உண்டாக்கி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் பாவமான காரியங்கள், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, ஷாபான் மாதம், ரஜபுக்கு அடுத்த மாதம் ஷாபான் மாதம். ஷாபான் மாதத்தில் என்ன செய்கின்றார்கள், பராத்திரவுங்கிற பேரில் அதில் பல காரியங்கள் இருக்குது. அதில் ஸ்பெஷலான தொழுகை இருக்குது, ஸ்பெஷலான நோன்பு இருக்குது, 3 யாசீன் இருக்குது, கபர்களுக்கு சென்று அவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வது இருக்குது. இதெல்லாம் இஸ்லாத்திலே உண்டா? நபிகள் நாயகம் கொடுத்த மார்க்கத்திலே இதெல்லாம் சொல்லப்பட்டிருந்ததா? இல்லை. அப்போ இதெல்லாம் எப்படி வந்திருக்கிறது? பின்னால் வந்திருக்கிறது. நபி அவர்கள் கொடுத்த மார்க்கம் அழகான மார்க்கம், தூய்மையான மார்க்கம். நபி அவர்கள் சொன்னார்கள், தரத்துக்கும் மலல் பைலா, நான் உங்களை வெள்ளை வெளேர் என்ற மார்க்கத்திலே விட்டு செல்கிறேன். இந்த மார்க்கம் பரிசுத்தமான மார்க்கம், இதில் எந்த அப்பழுக்கும் இல்லை, எந்த கரையும் இல்லை, வெண்மையான ஒரு மார்க்கம், சுத்தமான ஒரு மார்க்கம். அப்போ இந்த சுத்தமான மார்க்க சட்டங்களை பின்பற்றுவதற்கு பதிலாக இஸ்லாத்திலே இல்லாத புதுமைகளை செய்து தங்கள் அமல்களை எல்லாம் வணக்கங்களை எல்லாம் பால்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். அப்போ பராத்தின் பேரிலே பல காரியங்கள் நிலம்பரப்படுத்தப்படுது. கூட்டு துவாக்கள்லாம் என்ன? ஒவ்வொரு தொழுகையிலும் கடமையான தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்வார்கள், இமாமு துவா ஓதுவார். உடனே மக்கள் எல்லாம் ஆமீன் ஆமீன் என்று சொல்கின்றார்கள். இப்படி ஒரு கூட்டு பிரார்த்தனை இஸ்லாத்தில் உண்டா? உதுவு ரப்பக்கும் தலர்ரு அன்வ குஃபியத்தன், நீங்கள் உங்களுடைய இறைவனை பணிவாகவும் ரகசியமாகவும் அழையுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள்ங்கிற அல்லாஹ். இன்னொரு இடத்துல மெல்லிய குரலில் கேட்கறதுக்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. இவங்க என்ன செய்கின்றார்கள், மைக்கை போட்டு சொல்கிறாங்க, மைக்கை போட்டு ஊர் முழுக்க கொலா கட்டி மக்களே கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தமிட்டு துவாக்களை எல்லாம் ஓதுகின்ற காட்சிகளை பார்க்கின்றோம். இதெல்லாம் இஸ்லாத்தில் உண்டா? இல்லையே. அப்போ இந்த பிதஅத்துக்களை மக்கள் நிறைய இருக்குது. இது மாதிரியான பிதஅத்துக்கள் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம், திருக்குரானின் பெயரால் பிதஅத்துக்கள், அது தனி பட்டியலே போடலாம். திருக்குரானை உழு செஞ்சுட்டு தான் ஓத வேண்டும். தொழுகைக்கு உழு அவசியம், குரான் ஓதுவதற்கு உழு அவசியமா? அவசியங்கிறாங்க. உழு செஞ்சுட்டு தான் குரானை ஓத வேண்டும். குரானை ஓதியதுக்கு பிறகு ஹத்துமுல் குரான் என்று குரானை ஓதி முடிச்சதுக்கு பிறகு ஒரு துவாக்களை ஓத வேண்டும். இதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. அப்போ நாம் எதை பார்க்க வேண்டும்? ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருந்தால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு சொல்லித்தந்த காரியங்களைத்தான் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதை நம்ம புரிந்து கொள்ளணுங்க. ஒரு காரியத்தை நம்ம செய்கின்றோம், அது நன்மை நம்ம நினச்சிக்கிட்டது நன்மையாயிருமா? நன்மை நம்ம நினச்சிக்கிட்டா மட்டும் அது நன்மையாக எடுத்துக்கொள்ளப்படுமா? அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆனிலே, ஹல் நுனப்பிபுக்கும் பில் அக்ஸரீன ஆமாலா, செயல்களில் நஷ்டமடைந்தோரை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அல்லதீன நல்ல சாயுஹும் பில் ஹயாத்தி துன்யா, இவ்வுலக வாழ்க்கையிலே அவர்களின் முயற்சி வீணாகிவிட்டது. எக்ஸபூன அன்னஹும் யுக்ஸினூன சுன்ஆ, அவர்களோ தாங்கள் அழகிய செயல் புரிந்ததாக நினைத்துக் கொள்கின்றார்கள். அவங்க நினைக்கிறது எப்படி இருக்கு, என்னமோ ஒரு பயங்கரமான அமலை செஞ்சுட்டது மாதிரி,
அவங்க வீராப்பா வர்றாங்க, ஆனால் அது நன்மை கிடையாது. ஒருத்தர் ஒரு காரியத்தை நன்மை என்று நினைத்து விட்டால் மட்டும் அது நன்மையாகி விடுமா? நன்மையாகி விடாது. அல்லாஹ் சொல்லி இருந்தால் அது நன்மையாக இருக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருந்தால் அது நன்மையாக இருக்கும். மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை ஒரு துரும்பை கூட மாற்றுவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. இதை புரிந்து கொள்வதற்காக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழருக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுக்குறாங்க. அது என்ன துஆ என்று சொன்னால், இரவில் தூங்குவதற்கு முன்பாக ஓதக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அது ஒரு நீண்ட பிரார்த்தனை. அதில் இறுதியாக என்ன வாசகம் வரும்னா, ஆமன்து பி கிதாபி கல்லதி அன்சல்த வ நபி கல்லதி அர்சல்த. இறைவா, நீ அருளிய வேதத்தை நான் நம்புகிறேன், ஈமான் கொண்டு விட்டேன், நீ அனுப்பிய தூதரையும் நான் நம்பிவிட்டேன் என்ற அந்த வாசகம் வரும். இதை கேட்ட நபி தோழர் ரசூலுல்லாஹ்விடத்தில் மீண்டும் சொல்லி காட்டுவார். அப்போ அவர் என்ன ஓதுவார்னா, ஆமன்து பி கிதாபி கல்லதி அன்சல்த வ ரசூலி கல்லதி அர்சல்தன்னு ஓதுவார். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது என்ன? நபி கல்லதி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவர் என்ன ஓதுகிறார்? ரசூலி கல்லதின்னு ஓதுறார். ரெண்டு ஒன்று தான். நபி வேறு, ரசூல் வேறு கிடையாது. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க? இல்லை, நீ நபி கல்லதின்னு சொல்லுங்கிறாங்க. நபியும் ரசூலும் வேற பொருள் கிடையாது. இருந்தாலும் என்ன, நான் சொல்லி கொடுத்த வார்த்தை தான் நீ சொல்லணும். உன் இஷ்டத்தை என்ன செய்யக்கூடாது, வார்த்தையை மாற்றக்கூடாது என்ற அதே பொருள்படக்கூடிய சொல்லை கூட அந்த சொல்லை மாற்றுவதற்கு நபி அவங்க அனுமதி அளிக்கவில்லை என்பதை பார்க்கின்றோம். இஸ்லாம் எவ்வளவு அழகான வழிமுறையை கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தில் இல்லாத புதுமைகளை செய்வதற்கு நமக்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கின்றதா? கண்டிப்பாக கிடையாது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு காரியத்தை நாம் செய்வதாக நம்ம என்ன கவனிக்கணும்? முதல்ல நம்ம செய்ய போகிறோம், இது இஸ்லாத்திலே சொல்லப்பட்டுள்ளதா, திருமுறை குர்ஆனிலே இதற்கான ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்களா, சொல்லியிருக்கிறாங்களா, அவங்க காலத்தில் இது நடந்திருக்கிறதா அப்படின்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. இதில் இல்லை என்று சொன்னால் அதை எவ்வளவு பெரிய ஆட்கள் சொன்னாலும், அஜரத்து சொன்னாலும், ஊரு சொன்னாலும், உறவு சொன்னாலும், ஜமாத்து சொன்னாலும், பெற்றோர் சொன்னாலும் அது மார்க்கம் அல்ல. மார்க்கம் என்பது நபியின் மூலம்தான் நமக்கு கிடைக்குமே தவிர மற்றவங்க மூலமாக நமக்கு மார்க்கம் கிடைக்காது என்பதை நம்ம புரிந்து கொண்டால் இந்த பிரச்சனையை நமக்கு எழாதுங்க. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு காரியத்தை நாம் செய்கின்றோம், அது மார்க்கத்திலே இல்லாத காரியமாக இருந்தால் அதுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அதை நம்ம பார்த்தோம். மன் அமில அமல லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத். எவர் ஒருவர் நம்முடைய கட்டளை இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வாரோ அது நிராகரிக்கப்பட்டு விடும் என்றாங்க நபி அவர்கள். இன்னொரு செய்தியிலே வருகிறது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு முறையும் பயான் செய்யும் போது இந்த இதை ஓதுவாங்க, சொல்லுவாங்க மக்களுக்கு. என்ன சொல்லுவாங்க? வேதங்களிலே உண்மையானது அல்லாஹ்வின் வேதமாகும், நடைமுறையிலே சிறந்தது எனது நடைமுறையாகும், ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, காரியங்களிலே மிக கெட்டது புதுமையாக உருவாகக்கூடிய காரியங்கள். ஒரு காரியத்திலே ரொம்ப கெட்ட காரியம் என்பது எது? இஸ்லாத்தின் பெயரால் எவையெல்லாம் புதுமையாக உருவாகின்றதோ அவையெல்லாம் என்ன? கெட்ட காரியங்கள், மோசமான காரியங்கள். குல்ல முஹதஸத்தின் பிதஆ, அவை அனைத்துமே பிதாத் என்று சொல்லப்படும். குல்ல பிதஆத்தின் தலாலா, ஒவ்வொரு பிதாத்துக்களும் வழிகேடாகும். குல்ல தலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள். நசாயின் ஹதீஸ் கிதாபில் நம்ம இதை பார்க்கிறோம். அப்போ இஸ்லாத்திலே இல்லாமல், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாமல் ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்கிறார்னா அது என்ன? அல்லாஹ்வால் நிராகரிக்கப்பட்டுரும், அதுக்கு நன்மை கிடையாது. அதோடு போயிருமான்னு கேட்டால் அவர்கள் நரகத்திலே விழுந்து விடுவார்கள். ஒவ்வொரு பிதாத்துமே எங்கே கொண்டு சேர்க்கும்? நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அப்போ நாம் இதெல்லாம் கவனிக்கணுங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க என்று நமது வணக்கங்களை நம்ம பாழாக்கிடக்கூடாது. இன்று எதெல்லாம் பார்க்கப்படுது? அதிகமான மக்கள் சொல்கிறாங்க, சொன்னால் அது மார்க்கமாயிருமா? எங்களுடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க, சொன்னால் அது மார்க்கமாயிருமா? அஜர்த்து சொல்கிறாரு, அதெல்லாம் மார்க்கம் கிடையாது. பெற்றோர்கள் சொன்னாங்கன்னா மார்க்கம் கிடையாது. அல்லாஹ் சொன்னால் மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் மார்க்கம். நாம் இப்படித்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர மற்ற காரியங்கள் என்ன, இந்த பிதஅத்தான காரியங்களை, மார்க்கம் சொல்லாத காரியங்களை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நம்ம பின்பற்ற ஆரம்பித்தால் நமது மறுமை என்பது பாழாகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பிதாத் என்பது இன்னைக்கு நிறைய மக்கள்கிட்ட வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையிலே நமது பிரச்சாரங்களுக்கு பின்னால் இன்னைக்கு நிறைய மக்கள் விழிப்புணர்வு பெறுகின்றார்கள். இன்றும் கூட நிறைய மக்கள் இந்த பிதாத்துக்களிலே மூழ்கித்தான் கிடக்கிறாங்க.
அப்போ அந்த மக்களையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை உணர்ந்துதான் நாம் இங்கே பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பிதாத்தான காரியங்கள் என்பது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட காரியங்கள். ரசூலுல்லாஹ் இதைத்தான் கவலைப்பட்டாங்க. எதை கவலைப்பட்டாங்க? ஈயாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், இஸ்லாத்தின் பெயரால் புதுமையாக உருவாகக்கூடிய காரியங்களை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன்னாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும்ட்டாங்க. பின்னாடி ஒரு காலம் வரும், மக்கள் என்ன செய்வார்கள்? இஸ்லாத்தின் பெயரால் புதுசாக உண்டாக்குவாங்க, நீங்கள் அதை செய்து விடாதீர்கள் என்ற அடிப்படையில் நபி அவர்கள் நமக்கு அறிவுரைகளை சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த பித்அத்துக்கள் அனைத்தையுமே தூக்கி போடணும். நாம் பார்க்க வேண்டியது என்ன? அல்லாஹ் சொன்னால் மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் மார்க்கம். இதை மட்டும் நம்ம வைத்துக்கொண்டால் நம்ம யாரும் வழிகெடுக்க முடியாது, நம்ம யாரும் ஏமாற்ற முடியாது. எனவே அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்ம மாற வேண்டும். இஸ்லாத்திலே இல்லாத நிறைய புதுமைகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் மத்தியிலே நுழைந்திருக்கின்றது. அந்த புதுமைகளை அனைத்தையும் நாம் நீக்கிவிட்டு அல்லாஹ்வும் தூதர் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த செய்திகளை மாத்திரம் பின்பற்றி வறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம்ம மாற வேண்டும். வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த வாய்ப்பினை தந்து, நேர்வழியை தந்து, சரியான இஸ்லாத்தை மட்டுமே பின்பற்றி மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் மாறுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி என் உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر.